உண்மையை சொல்லவா, நான் எனக்கு அம்பாசமுத்திரம் முடியல, குடும்ப ரீதியாக இங்க இருந்து தொலைதூரத்துல இருக்க என்னால முடியலன்னு சொல்லிட்டு எப்படியாவது எனக்கு வேண்டாம்னு சொல்லி கடைசி எழுதி சொன்னாரு. உங்கள்ட்ட வேட்பாளர் அறிவிக்கும் போது என்ன சொன்னாரு? அண்ணன் எப்பவுமே அண்ணனுடைய பேச்சு இந்த 2ல் 1 தொடர்னு சொல்ற மாதிரி அவர் ஒண்ணு சொல்லுவாரு, அதை மட்டும் தான் செய்யணும். அது அண்ணனுக்கு நம்பிக்கை நிறைய நடந்தது, வெளியில சொல்லக்கூடாது. அப்படி நிறைய அவருக்கு நம்மளுக்கு நிறைய நடந்துச்சு. அம்பாசமுத்திரம் தொகுதி எப்படி வேலை பார்க்கலாம், என்னென்ன பண்ணலாம் இருக்கீங்க? இல்ல வித்தியாசம் பண்றதுக்கு அம்பாசமுத்திரம் ஏற்கனவே நான் எனக்கு பழக்கப்பட்ட தொகுதியா, அறிமுகமான தொகுதியா இல்ல. யாரோ ஒரு தாய் தமிழ் உறவுகள் எவ்வளவோ பேரு ஒவ்வொரு தொகுதியிலும் உழைக்கிறாங்க. ஆனா 15 வருஷமா அம்பாசமுத்திர உறவுகள் அவன் ராப்பகலா உழைச்சிருப்பாங்க, இரவு பகலா சோறு டூட்டி இருப்பாங்க, துண்டறிக்கை கொடுத்திருப்பாங்க. இந்த தொகுதியில நம்ம போட்டியிட மாட்டோமான சில கனவுல இருந்திருப்பாங்க, ஆசையில இருந்திருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அண்ணன் என்னை அந்த தொகுதியில கொடுத்திருக்காரு. நான் நான் ஒரு இடத்துல கலப்பணி செஞ்சேன், அதுல இன்னொருத்தவங்க போட்டிடுறாங்க, ஒரு சகோதரி. நான் இன்னொருத்தவங்க வேலை பார்த்த இடத்துல போய் போட்டிடுறேன். அப்ப அவங்களுடைய உழைப்பை நான் ரொம்ப பக்குவமா ரொம்ப மதிக்கிறேன். அந்த உழைப்பை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் சிறப்பா பெருக்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க ஒரு 5 வருஷம் ஒரு அடித்தளம் போட்டு வச்சிருக்காங்க, உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பு வீணாயிடக்கூடாது. ஒண்ணு, அந்த உழைப்புக்கு மகுட சுட்டுறது மாதிரி இன்னும் என்னுடைய கடுமையான உழைப்பை கொடுப்பேன். அப்படி உழைப்பை கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த தொகுதி இன்னும் எழுச்சி பெறும். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புங்கிறது அந்த தொகுதியினுடைய 15 வருஷ உழைப்பு. அதை சரியான வகையில நான் அவங்களுக்கு மீண்டும் பண்படுத்தி கொடுப்பேன்னு நான் நம்புறேன். அதுபோது ஒரு தடவை தான் கலந்தாய்வு போயிட்டு வந்திருக்கோம். அந்த கலந்தாய்வு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க, உண்மையிலேயே உயிரை நேசிச்சாங்க. அங்க இருக்கவங்க நான் இவ்வளவு ஆதரவு கொடுப்பான்னு நினைக்கல. உண்மையை சொல்லவா, நான் எனக்கு அம்பாசமுத்திரம் முடியல, குடும்ப ரீதியாக இங்க இருந்து தொலைதூரத்துல இருக்க என்னால முடியலன்னு சொல்லிட்டு எப்படியாவது எனக்கு வேண்டாம்னு சொல்லி கடைசி எழுதி எதிர்பார்த்தேன். ஆனா அந்த கலந்தாய்வு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, சீமானே சொன்னாரு, உன்னை நேசிக்கிற இடத்துல போய் போட்டிடுறா, உன்னை நேசிக்கிறவங்களோட போய் நின்று வேலை போறான்னு. பிடித்த நபர், பிடித்த வேலை, பிடித்த இடம், அதை செய்யும் போது அந்த வேலை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நம்புறேன். அம்பாசமுத்திரம் முதல் சட்டமன்ற தொகுதியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை பதிவு செய்யணும்னு நம்புறேன். உங்கள்ட்ட வேட்பாளர் அறிவிக்கும் போது என்ன சொன்னாரு? அண்ணன் எப்பவுமே அண்ணனுடைய பேச்சு இந்த 2ல் 1 தொடர்னு சொல்ற மாதிரி அவர் ஒண்ணு சொல்லுவாரு, அதை மட்டும் தான் செய்யணும். ஏன்னா தலைமைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இந்த இயக்கத்தையும் இந்த கட்சியும் வழிநடத்த சரியா இருக்கும். அதனால நம்ம எப்பவுமே தலைமைக்கு கட்டுப்படணும். தலைமை ஒண்ணு செய்யுதுன்னா அதை கீழ்ப்படிஞ்சு ஏத்துக்கிறேன் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். அந்த கீழ்ப்படிதலோட தான் நான் போய் வேலை செய்யறேன். இல்ல அது அண்ணனுக்கு நம்பிக்கை நிறைய நடந்தது, வெளியில சொல்லக்கூடாது. அப்படி நிறைய அவருக்கு நம்மளுக்கு நிறைய நடந்துச்சு. ஆனால் ஒண்ணே அண்ணன் என்ன சொல்றாங்க இப்ப இல்ல, எப்பவுமே அண்ணன். நான் நீங்க அதான் திரும்ப சொல்றேன், ஒரு ஒற்றை நபர் கத்தியே இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. நாமளும் அவருக்கு இடையூறா இருந்துடக்கூடாது, முடிஞ்சா படிக்கட்டா இருக்கணும், தடைக்கல்லா இருந்துடக்கூடாதுன்னு நம்புறேன். கண்டிப்பா அதே மாதிரி இருப்பேன்னு நம்புறேன்.